திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் நாளை நடைபெறவுள்ள குடமுழுக்கிற்காக விறுவிறுப்பாக தயாராகும் நிலையில் அதிக அளவில் பக்தர்கள் வரக்கூடும் என்பதால் காவல்துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சத்யகுமார், என்ன மாதிரியான ஏற்பாடுகள் தற்போது அங்கு செய்யப்பட்டு வருகிறது? முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குடமுழுக்கானது நாளை நடைபெற உள்ளது. சரியாக நாளை காலை 5:10 மணி முதல் 6:20 மணிக்குள் இந்த மகா குடமுழுக்கானது நடைபெற உள்ளது. இந்த திருப்பரங்குன்றம் தலம் பார்த்தமையானால் முருகப்பெருமான் வெற்றி வாகை சூடிய இடம் என்பதால் வேலுக்கு குறிப்பாக பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறுவது வழக்கம். பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த திருத்தலத்தில் நாளை கும்பாபிஷேகத்தை ஒட்டி பக்தர்கள் எண்ணிக்கை அதிக அளவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் காவல்துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் குடமுழுக்கை முன்னிட்டு ஏற்கனவே உள்ளூர் விடுமுறை அறிவித்திருந்தது. மாநகரில் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளது. அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஹார்விப்பட்டி சந்திப்பு, நிலையூர், அந்த மலைக்கு பின்புறம் உள்ள கிரிவல பாதைகளில் வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்றும், அதே போல் காவல்துறையிடம் மஞ்சள் நிறம், பச்சல் நிறம் அனுமதி சீட்டு பெற்ற வாகனங்கள் QR கோடு மூலம் இந்த வாகனம் நிறுத்தும் இடத்தை கண்டறியலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திருப்பரங்குன்றம் கோவிலை சுற்றியுள்ள சாலைகள் எப்போதுமே போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையாக இருப்பதால் இந்த 4 சக்கர வாகனங்களில் வரும் பக்தர்கள் அது கடும் அவதிக்குள்ளாவதாக வாய்ப்புள்ளது. மேலும் இந்த குடமுழுக்கை பக்தர்கள் ஆங்காங்கே நின்று காண்பதற்காக 27 LED திரைகள் இந்த கோவிலை சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் தொட்டிகள், அதே போன்ற தற்காலிகமாக கழிவறைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.